இப்போ என்ன கொடுக்க மாட்டாங்க எடுத்துக்கலாம் சார். 60 டேஸ்ல கொடுக்கல, அதனால it is deemed to be ன்னு தான சொல்றோம். சோ அவங்க அப்ளை பண்ணி நம்ம தான கொடுக்கல. ஆமா அது சார் ரெண்டு காலேஜ் சொன்னீங்க இல்லையா, அவங்க என்ஓசி கொடுக்கல முன்னாடி அப்படி தானே சார்? 23ல அது கடந்த காலங்கள் அப்படி நடந்துருக்கு. அடிஷனலா ரெண்டு காலேஜ் சொன்னீங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு நம்ம என்ஓசி கொடுக்கல சோ ஃபார் அப்படி தானே சார்? கொடுக்கல, ஆனா 60 நாள் தாண்டிடுச்சு. சார் இந்த பிரச்சனைக்கு என்னதான் சொல்யூஷன் சார்? வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் வந்து அங்க இருக்குல்ல, அவங்க கொடுத்திருக்காங்களா? என்ன மேடம்? ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இஸ் a private university. Private university. அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் it won't come and they won't apply to Indian university. Yes. Have they applied to the state government? Have they applied? அவங்க டைரக்டா யூஜிசில அப்ளை பண்ணிட்டாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டே அப்ளை பண்ணல. இந்த ப்ராசஸும் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பைபாஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கன்கரன்ஸ் இல்லாமல் நாலேஜ் இல்லாமல் பைபாஸ் பண்ண போகிறதும் இதில் இருக்கிற இந்த லாஜிஸ்டிக்ஸ் லூப் ஹோலை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதை எதிர்த்தும் அரசுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட அவங்க மருத்துவக் கல்லூரி நடத்துகிறாங்கன்னா இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்களோட நோயாளிகளை பயன்படுத்தி அவங்களோட சேவையை பயன்படுத்தி அவங்களோட தேவை அவங்க பயன்படுத்தி இருக்கிறப்ப கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரோல் கண்டிப்பாக இருக்கணுங்கிறது தான் எங்களோட சார். வரிசையா எல்லா தனியார் கல்லூரிகளும் require amendment of state private university act. So not only that, even for UGC regulations that deemed provision, that also we are it is against certain delays occur beyond government's wherewithal. அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த 60 நாள் கொடுக்கலன்னா இந்த டீம்டு அப்ரூவல் அந்த விதியும் கண்டிப்பாக ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 461 இடங்கள் அந்த ஆமாம் அது ஸ்டேட் கோட்டாலிருந்து வெளியில் போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த 7.5% 35 ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல். அதையும் கண்டிப்பாக அது இல்லை கடந்த காலம் எந்த ஆக்ஷன் எடுக்கல. நான் சொல்கிறேன்ல கடந்த ஆட்சியில் அதாவது என்ஓசி அப்ளை பண்ணல, என்ஓசி கொடுக்கல, என்ஓசி அதனால் அதை பேஸ் பண்ணி ஹைகோர்ட் வந்து கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்காதனால கொடுக்கலான்னு சொல்லிச்சு. அந்த ஹைகோர்ட் ஆர்டருக்கு அகெயின்ஸ்டும் அப்பீல் போல. அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது 20/5/2026 அந்த தேதியோட நோட்டிஃபிகேஷன் படி தான் இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் நிகர்நிலை பல்கலைக்கழகம் அந்தஸ்து பெற்றிருக்காங்க. அதை நம்ம ஸ்டே வாங்கலைன்னா நம்மளுடைய இடஒதுக்கீடு பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறதுங்கிறது தான் உண்மை.